வெல்கம் டு நாகூஸ் ஹேண்டர். நம்ம இன்னைக்கு 1.5 வயசுலேருந்து 2 வயசு வரைக்கும் போடுற மாதிரி குழந்தைங்களுக்கு ஃப்ராக் தைக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படி இப்போ தைக்கலாம்னு பார்க்கலாம். ஃப்ராக்கோடைய டாப் போர்ஷன் வந்து ஹைட் வந்து 9 inches எடுத்திருக்கேன். இது வந்து 7.5. இது வந்து ரொம்ப லேஸ் துணிங்கிறதுனால லைனிங் துணியை எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு லைனிங்கோடு சேர்த்து நம்ம கட் பண்ணிடலாம். அதனால் இதை வந்து லைனிங் விலகிடாமல் பின் பண்ணிக்கின்றோம். அதே மாதிரி 2 கிளாத் எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட் சைட் பேக் சைட் ஃபோல்டிங் பக்கம் நெக்கு வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. 4.5 ஆர்ம் ஹோல் வந்து 4. நெக்கோடைய அகலம் 2 inches. ஃப்ரண்ட் நெக்கோடைய இறக்கம் 3 inches. பேக் சைடு வந்து 2 inches எடுத்துக்குவோம். இது 7.5 இருக்கு இல்லையா, ½ inch. ஆர்ம் ஹோல் இதை நம்ம பட்டன் பட்டி வைக்க போகிறோம். இதை சென்டரில் நம்ம கட் பண்ணிக்கின்றோம். இது வந்து கீழே ஸ்கெட்டுக்கு 13 inches எடுத்திருக்கேன். இதோடைய அகலம் வந்து 29 inches வருது. சுருக்கம் அதிகம் வைக்கணும்னா அகலம் அதிகம் எடுக்கணும். அப்போ தான் வந்து ஸ்கெட்டு அழகாக இருக்கும். அதே மாதிரி லைனிங் வந்து நம்ம 28 inches அகலம் வேணும்னு எடுத்திருக்கோம். இது அதே அளவுக்கு நம்ம சுருக்கம் வைக்க தேவையில்லை. 20 inches எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஹைட்டும் வந்து 2 inch கம்மியாகவே எடுத்துக்கணும். அதில் 13 வச்சுருக்கோம், இதில் 11 inches லைனிங்க்கு. இப்போ மேல் போர்ஷனை டாப் போர்ஷனை லைனிங்கையும் இந்த துணியையும் சேர்த்து ஃப்ரண்ட் பேக் 2 சைடும் தைச்சிக்கிட்டுருவோம். இப்போ நம்ம லைனிங் துணியையும் கிளாத்தையும் நம்ம இப்போ ஒன்று சேர்த்துட்டோம். அதே மாதிரி இது வந்து பின்புறம் பாடி. இப்போ இதுக்கு பட்டன் பட்டி நம்ம கொடுக்கணும். ஏழரை இன்ச் வேணும். அகலம் வந்து 2 inch. இந்த மாதிரி வச்சு தச்சு இதை இப்படி திருப்பி விட போகிறோம். இப்படி திருப்பி மடித்து தைக்க போகிறோம். இந்த இடம் படிவாக இருக்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு தையல் போட்டுருவோம். இப்போ நம்ம அடுத்த பட்டியை உள்பக்கம் வச்சு இப்படி வச்சு தைக்க போகிறோம். தச்சு ஃபோல்டு பண்ணி பின்னாடி மடித்து தைக்க போகிறோம். தச்சிருவோம். அதை இது ரெண்டும் தச்சாச்சு. இப்போ ஷோல்டர் இப்போ நம்ம 2 ஷோல்டரும் தச்சுட்டோம், ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த 2 பட்டியும் பட்டன் பட்டி தைச்சோம் இல்லையா, அதை வந்து 1.5 inch அளவுக்கு ஜாயின் பண்ணிடுவோம். இப்போ வந்து நெக்குக்கு வந்து நம்ம பைப்பிங் கொடுக்கணும். பைப்பிங்க்கு வந்து கிராஸ் பீஸ் எடுத்திங்கன்னாத்தையும் கரெக்டாக இருக்கும். கிராஸ் பீஸ் வந்து 2 inches. 2 inchஸில் கிராஸாக கோடு போட்டு வச்சுருக்கேன் கட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம பைப்பிங் வச்சு தைக்கிறதுக்கு
கிராஸ் பீஸ் எடுத்து இந்த மாதிரி தைச்சிட்டோம். இந்த மாதிரி மடித்து உள் பக்கமாக இப்படி வச்சு தைக்க போகிறோம். தைச்சி திருப்பி விட்டு பைப்பிங் வைக்கணும். எப்படின்னு காமிக்கிறேன். பைப்பிங் கிளாத் இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கோங்க. அடிப்பகுதியில் இது வச்சு இப்படி தைக்க போகிறோம். இதை இந்த மாதிரி மடித்து இப்படி தைச்சிடணும். அதே மாதிரி அடுத்த ஆம் ஹோலும் தைச்சிட்டு நெக்குக்கு தைக்கணும். இப்போ ஆம் ஹோல் ரெண்டுக்கும் பைப்பிங் வச்சு தைச்சிட்டோம். இந்த கார்னரை மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு இப்படி வச்சு தைச்சு இப்படி திருப்பி விட போகிறோம். இப்போ ஆம் ஹோலுக்கு நெக்குக்கு எல்லாம் நம்ம பைப்பிங் தைச்சிட்டோம். இப்போ டிசைனுக்காக இந்த மாதிரி 2 இன்ச் அகலத்தில் 14 இன்ச்சஸ் நீளத்தில் ஒரு பீஸ் எடுத்துருக்கோம். இதை ஃப்ரண்ட் சைடு மட்டும் இப்படி ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இந்த பட்டி தைச்சிட்டோம். நம்ம இந்த மாதிரி 2 இன்ச் அகலத்தில் 30 சென்டிமீட்டரில் 30 சென்டிமீட்டர் நீளத்தில் பிளாக் கலர் துணி எடுத்திருக்கேன். இது ஸ்கெட்டோடைய அடிப்பாகத்தில் இப்படி வச்சு தைக்க போகிறோம். இந்த மாதிரி வச்சு தைக்க போகிறோம். ஒரு பக்கம் தைச்சிட்டோம். இது மாதிரி இன்னொரு பகுதியிலையும் தைச்சிடுவோம். இப்போ அடிப்பக்கமாக தைச்சதை முன்பக்கமாக இப்படி மடித்து தைக்க போகிறோம். இந்த மாதிரி மடித்து ஒரு தையல் போட்டுருவோம். இந்த மாதிரி ஃபீல்ஸ் வச்சுட்டோம். மேலே டாப்போட அளவு வந்து 13 இன்ச்சு. 13 இன்ச்சஸ் வருது. அதே மாதிரி இதோட இதுவும் 13 இன்ச்சஸ். இந்த லைனிங் கிளாத் இருக்கு இல்லையா, இதை வந்து ஓடு தையல் மாதிரி போட்டு இந்த மாதிரி லேசாக சுருக்கிக்கோங்க. கீழே வந்து டாப்பு, அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க வெளி துணி, லைனிங் கிளாத்து. லைனிங் கிளாத்துக்கு இந்த மாதிரி ஓரம் எடுத்துருங்க. இதை இப்படி தைச்சி இந்த மாதிரி திருப்பி விட்டுறணும். நான் தைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து டாப் போர்ஷனும் பாட்டமும் தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ இனிமேல் இது எல்லாத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ண வேண்டியதான். அதே மாதிரி பேக் சைடு வந்து உங்களுக்கு ரோப் வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். இஷ்டப்பட்டீங்கன்னா அதை வச்சுக்கலாம். இப்போ இதை என்ன பண்ண போகிறேன், இப்படி போட்டு இப்போ மேலேருந்து இப்படி ஒரு தையல் போட்டுருவோம். கரெக்டாக அந்த 2 போர்ஷனும் கரெக்டாக வரணும். லைனிங்கையும் சேர்த்து ஜாயின் பண்ணிடணும். ரோப் வந்து நம்ம தைச்சிருக்கோம். இதை உள்ளே இப்படி விட்டு இப்படி நீளத்துக்கு தையல் போட்டுருவோம். தையல் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். இந்த ரோப் நீங்கள் இஷ்டம்னா வச்சுக்கலாம். உள்ளே லைனிங் கொடுத்தே தைச்சிட்டோம். லைனிங் கொடுத்தா தான் தாங்கும். ஏன்னா என்னுடைய காட்டன் துணி வந்து ரொம்ப லேஸாக இருக்கிறதுனால லைனிங் கொடுத்துட்டேன். நீங்கள் தைச்சி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.